எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்கா எல்லாத்துக்கும்? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் a Oracle database by using database configuration assistant. ஓகேங்களா? நம்மளோட நெக்ஸ்ட் மாடலோட கான்செப்ட் வந்துட்டு இதுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரக்கிள் டேட்டாபேஸ் என்னன்னு சொன்னேன், இது ஒரு டேட்டாபேஸ் அப்ளிகேஷன், ரைட்டா? இது வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம். இது வந்து கிரியேட் பண்றதுக்கு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ண ஒரு டேட்டாபேஸ் தான் வந்துட்டு ஆரக்கிள் டேட்டாபேஸ். இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஆரக்கிள் கம்பெனி வந்துட்டு இதை வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க, ரைட்டா? அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம இதுல பார்க்க போற கான்செப்ட்லாம் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் டெம்ப்ளேட். ஒரு ஆரக்கிள் டேட்டாபேஸ் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிபிசிஏல ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் டெம்ப்ளேட்ஸ். ஓகேங்களா? the templates contain settings optimized for workload. அப்படின்னா ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாபேஸோட ஒர்க்லோட கண்டெயின் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் தான் வந்துட்டு இந்த டேட்டாபேஸ் டெம்ப்ளேட். ஓகேவா? and then it can be configured for each type of database. எல்லா டைப் ஆஃப் டேட்டாபேஸ்லயும், அதாவது கிரியேட், ரீடு, அப்டேட், டெலிட் எல்லா விதமான வரக்கூடிய டேட்டாபேஸ்லயும் வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? and then choose the template suited to the type of workload your database will support. ஒரு ஒர்க்லோடுக்கு வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்துட்டு மோஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கும் ஒரு டேட்டாபேஸ் வந்துட்டு டெம்ப்ளேட்டா சூஸ் பண்றதுக்கும் இந்த டேட்டாபேஸ் டெம்ப்ளேட் வந்துட்டு மோஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்துட்டு டேட்டாபேஸ் டெம்ப்ளேட்ஸ். ஓகேவா? இது கொஞ்சம் எலாபரேட்டா நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த டேட்டாபேஸ் டெம்ப்ளேட்டை கொஞ்சம் எலாபரேட்டா சொல்றேன், இந்த ஸ்லைட்ல இல்ல, எல்லாரும் அதை வந்துட்டு நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ டேட்டாபேஸ் டெம்ப்ளேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயி டேட்டாபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ரியல் டைம் நான் சொல்றேன். ஓகேவா? இது ஸ்லைட்ல இருக்காது, நான் சொல்றது இப்போ ரியல் டைமா சொல்றது. ஓகேங்களா? எம்ப்ளாயி டேட்டாபேஸ். ஓகேங்களா? டேட்டாபேஸ் டெம்ப்ளேட்ல அதோட டெம்ப்ளேட்லாம் எப்படிலாம் இருக்கும்? இப்போ எம்ப்ளாயி டேட்டாபேஸ் தான் எப்படி இருக்கும்? ஒரு எம்ப்ளாயி ஐடி இருக்கும், ரைட்டா? எம்ப்ளாயி ஐடி இருக்கும், நேம் இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஜாப் டைட்டில் இருக்கும், அதே மாதிரி கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு எம்ப்ளாயிக்கான ஒரு டேட்டாபேஸ் டெம்ப்ளேட், ரைட்டா? அதே மாதிரி கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி, நேம், அட்ரஸ், போன் நம்பர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் எல்லாம் இருக்கும், ரைட்டா? அதே மாதிரி ஒவ்வொரு டேட்டாபேஸுக்கும் வரக்கூடிய ஃபார்மட் தான் வந்துட்டு டேட்டாபேஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எம்ப்ளாயி டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னா அதோட டெம்ப்ளேட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஐடி கொடுக்கணும், ரைட்டா? அண்ட் தென் நேம், அட்ரஸ், டிபார்ட்மெண்ட், ஜாப் டைட்டில் அண்ட் தென் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி டேட்டாபேஸோட டெம்ப்ளேட். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா? டேட்டாபேஸ் ஐடென்டிஃபிகேஷன். இந்த டேட்டாபேஸ் ஐடென்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குளோபல் டேட்டாபேஸ். ஓகேவா? and then it can be involved assigning unique identifiers to entires or records within a database. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ் காலம்ல வரக்கூடிய நேமை வந்துட்டு ஃபில் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் தான் இந்த டேட்டாபேஸ் ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா? and then it can be enter the Oracle system identifier by using the
சிஸ்டம் ஐடென்டிஃபையர் பாக்ஸ். ஓகேவா? SID அப்படிங்கிறது சிஸ்டம் ஐடென்டிஃபையர். ஓகேவா? அண்ட் தென் இட் கேன் பி இன்ஸ்டன்ஸ் அண்ட் ரன் த டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் வந்துட்டு சிஸ்டம் இன்டிகிரேஷனை வச்சுதான் வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ் வந்துட்டு ரன் பண்ணுது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு டேட்டாபேஸ் ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா? அண்ட் தென் அதோட மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா it can be uses this window to set up your database, so it can manage with the Oracle Enterprise Manager. Oracle Enterprise Manager அப்படிங்கிறது என்னது? ஒரு டூல். ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு டூல் சொன்னேன் இல்லையா, அந்த டூல்ல வரக்கூடியது தான் இந்த Oracle Enterprise Manager. இந்த Oracle Enterprise Manager வந்துட்டு இந்த டேட்டாபேஸோட மேனேஜ் பண்ணிருக்கும். And then it can be provide web-based management tool. Oracle Enterprise Management அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன்? It can be a web-based management tool. ரைட்டா? இது வந்துட்டு ஒரு web-based management tool தான் வந்துட்டு இந்த Oracle Enterprise Manager. And then it can be used for the individual database also. And then it can be tools for managing your entire Oracle environment. ஒரு Oracle environment இருக்கு, ஒரு Oracle application இருக்கு அப்படின்னா இந்த web-based tool வச்சுதான் வந்துட்டு அந்த டேட்டாபேஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ரன் பண்ணி காமிக்கும். ஓகேவா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் வந்துட்டு Oracle Enterprise Manager. இந்த டூல் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம் ஃபார் Oracle environment. ஓகேவா? And then it can be check configure the database with the Enterprise Manager to the Enterprise Management Software. இந்த என்டர்பிரைஸ் மேனேஜர் சாஃப்ட்வேர் டூல்ல வந்துட்டு ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்கும் வந்துட்டு செக் பண்றதுக்கு நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? And then it can be select one of the following options. And then it can be converted from the Oracle Management Agent. And then it can be host your computer for the option of selecting center management by selecting use grid control for database management. ரைட்டா? ஒரு சென்டர் மேனேஜ்மெண்ட்டை செலக்ட் பண்ணியும் அதே வந்துட்டு கிரிட் கண்ட்ரோல் அப்படின்னா ஒரு சென்டர் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுவோம். ஓகேங்களா? கிரிட் கண்ட்ரோல் அப்படின்னா அத ஒரு சர்வர் ரூம்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு இந்த கிரிட் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேவா? It can be option of selecting center management by selecting use grid control for database management. Right? And then it can be also used for management service to use in drop down menu. ஒவ்வொரு drop down menu அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா கீழே வரும்போது it can be used by the grid control method. Grid control அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு large number of server. ஓகேவா? And then it can be select use database control for database management to manage your database locally. ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் கண்ட்ரோலை வந்துட்டு லோக்கலா வந்துட்டு இட் கேன் பி கண்ட்ரோல் த ஆப்ஷன். ஓகேங்களா? இது மூலமா தான் நமக்கு இமெயிலாம் வந்துட்டு எனேபிள் வருது. ஓகேங்களா? ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் இமெயில வருது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் தான். ரைட்டா? and then it can be also enable the daily backup. ஒரு பேக்கப் ரெக்கவரியும் வந்துட்டு இட் கேன் பி செக் பண்ணிக்கிட்டே வரும். இந்த சில டேட்டா வந்துட்டு டெய்லி பேக்கப் வந்துட்டு செக் பண்ணிட்டே வரும். ஓகேங்களா? இது நம்ம டேட்டாபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேவா? எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் டேட்டாபேஸ் டெம்ப்ளேட் அண்ட் டேட்டாபேஸ் ஐடென்டிஃபிகேஷன். இந்த ரெண்டு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஃபுல் ஸ்கிரீன் பண்ணோம் அப்படின்னா இங்க சில இமேஜ் வந்துட்டு எனக்கு தெரியாம இருக்கும், அதனாலதான். ஓகேங்களா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா?
ஓகே, கொஞ்சம் ஸ்லோவா போறேன். வேற? ஓகே, ஓகே. காய்ஸ் நோட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நான் வெயிட் பண்றேன். ஓகேங்களா? நான் அந்த டெம்ப்ளேட் காட்டுறேன். எல்லாரும் நோட் பண்ணுங்க. ஓகேவா? வந்துட்டு கொஞ்சம் ரீகேப் பண்றதுக்காக தான் இந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன் மறுபடியும். ஓகேங்களா? இந்த 2 கான்செப்ட் நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்தோம். கொஞ்சம் ரீகால் பண்ணா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். நான் ரீகேப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? வேற ஏதாச்சும் இருக்கா? அந்த டெம்ப்ளேட் ஸ்லைடு டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். நோட் பண்றவங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கைஸ் அண்டர்ஸ்டாண்டா? ஓகேவா? நான் கான்செப்ட் பண்றேன். இதை நோட் பண்றவங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாருமே இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் அந்த கான்செப்ட வந்துட்டு ரீகேப் பண்றேன். சரியா? டேட்டாபேஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது ஒரு ஒர்க் லோட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஓகேங்களா? டேட்டாபேஸ் டெம்ப்ளேட் அப்படின்னா நான் இப்போ ஒரு example ஒரு எம்ப்ளாயியோட டெம்ப்ளேட் இருக்கும். எம்ப்ளாயி ஐடி, நேம், அண்ட் தென் அவங்களோட டிபா ரோல் அந்த மாதிரி ஒரு காலம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு எம்ப்ளாயி ரைட்டா? அதுதான் வந்துட்டு நம்ம அப்படிங்கிற சொல்லணும். Okay. And it can be workload your database. ஒவ்வொரு வந்துட்டு டேட்டாபேஸ் வந்துட்டு it can be sub for template. ரைட்டா? இதுதான் வந்துட்டு டேட்டா சொல்லுவோம். ஓகேவா? டேட்டாபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா டேட்டா அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்றது. அதுக்கு அப்படின்னா ஐடென்டிஃபையர். ஓகேவா? ஐடென்டிஃபையர். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட்ஸும் நம்ம சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து கேன் பி யூஸ்டு ஃபார் சிஸ்டம் ஐடென்டிஃபிகேஷன் பாஸ் பை சிஸ்டம் ஐடென்டிஃபையர். It can be done as ஆர்கல்ஸ் ஐடென்டிஃபையர். ஓகேவா? அதுல மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா it can be used this window to set up your database. இந்த டேட்டாபேஸ் வந்துட்டு நம்ம செட்டப் பண்றதுக்கு டேட்டாபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? by using that tool called Oracle ஒரு இந்த your entire formal environment. Entire environment வந்துட்டு இந்த ஐடென்டிஃபிகேஷன் டூல் வந்து மேனேஜ் பண்ணுது. ஓகே, கேக்குதா?
My voice is audible to you? No? Voice audible? Guys, எல்லாரும் நெட்வொர்க் செக் பண்ணிக்கோங்க. Clear. My voice is clear. Voice is clear now. Guys, voice கேக்குதான்னு பாருங்க. Guys, யார் யாருக்கெல்லாம் வாய்ஸ் கேட்கலையோ அவங்க எல்லாருமே நெட்வொர்க் செக் பண்ணுங்க. ஓகேவா? ப்ளீஸ் செக் யுவர் நெட்வொர்க். ஓகேவா? யார் யாருக்கெல்லாம் வாய்ஸ் சரியா கேட்கலையோ. ஓகேவா? எல்லாரும் இதை நோட் பண்ணிட்டீங்களா? இந்த டேட்டாபேஸ் டெம்ப்ளேட் எல்லாரும் நோட்டடா? டேட்டாபேஸ் டெம்ப்ளேட் நோட்டடா? டேட்டாபேஸ் டெம்ப்ளேட் எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? டேட்டாபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான் ஒரு ஆரக்கிள் என்டர்பிரைஸ் என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜர் டூல் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்துட்டு டேட்டாபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கவர் பண்ணோம். ரைட்டா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் ட்ரெடிஷனல்ஸ். ஓகேவா? டேட்டாபேஸ் ட்ரெடிஷனல்ஸ். டேட்டாபேஸ் ட்ரெடிஷனல்ஸ் அப்படிங்கிறது you can specify the password for the administrative accounts such as sys and system. ஒரு சிஸ்டம் மூலமா அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு நம்ம கேதர் பண்றதுதான் வந்துட்டு டேட்டாபேஸ் ட்ரெடிஷனல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? டேட்டாபேஸ் ட்ரெடிஷனல்ஸ் அப்படிங்கிறது யூ கேன் யூஸ் த பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம். ஓகேவா? ஒரு டேட்டாபேஸ் நம்ம செட் பண்றோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸுக்கு நம்ம ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்துட்டு செட் பண்ணுவோம். ரைட்டா? அதுதான் வந்துட்டு நம்ம டேட்டாபேஸ் ட்ரெடிஷனல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் தென் இட் கேன் பி செலக்ட் யூஸ் த சேம் பாஸ்வேர்ட் ஃபார் ஆல் அக்கௌண்ட். எல்லா அக்கௌண்ட்டுக்குமே வந்துட்டு சேம் பாஸ்வேர்ட் தான் நம்ம வந்துட்டு கொடுப்போம். ஓகேவா? அண்ட் தென் இட் கேன் பி ஆல்சோ என்டர் த பாஸ்வேர்ட் டு யூஸ் த சேம் பாஸ்வேர்ட் ஃபார் ஆல் அக்கௌண்ட்ஸ். எல்லா அக்கௌண்ட்ஸுக்குமே வந்துட்டு இந்த பாஸ்வேர்டு தான் நம்ம வந்துட்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு டேட்டாபேஸ் ட்ரெடிஷனல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் தென் இட் கேன் பி செலக்ட் யூஸ் டிஃபரண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் ஸ்பெசிஃபை பாஸ்வேர்ட் இண்டிவிஜுவலி. ஓகேவா? ஒவ்வொரு தனித்தனியா பாஸ்வேர்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இட் கேன் பி யூஸ் ஃபார் டிஃபரண்ட் பாஸ்வேர்ட். ஓகேவா? ஒரே ஆர்கனைசேஷன் ஒரு பாஸ்வேர்ட் யூஸ் பண்றாங்க, பாஸ்வேர்டா கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதே நம்ம அந்த ட்ரெடிஷனல்ஸை வேரியஸ் பார்ட்ல நம்ம வந்துட்டு ஒர்க் பண்றோம் அப்படின்னா இட் கேன் பி யூஸ் லைக்
டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட். ஓகேவா? அண்ட் தென் இதோட ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபை த டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் மெக்கானிசம் would you like your database to use for more information. ஒரு ஸ்டோரேஜ் மெக்கானிசம்ஸ் வந்துட்டு அதிக அளவுக்கு ஒரு டேட்டாபேஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்துட்டு டேட்டாபேஸ் ட்ரெடிஷனல்ஸ். ஓகேவா? டேட்டாபேஸ் ட்ரெடிஷனல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேட்டாபேஸ்க்கு கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செட்டப் தான் வந்துட்டு அந்த டேட்டாபேஸ் ட்ரெடிஷனல்ஸ். அதோட ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இட் கேன் பி லைக் எ டேட்டாபேஸ் மெக்கானிசம் பை யூசிங் த ஸ்பெசிபிக் ஃபார்மேஷன். ஓகேவா? இதுதான் வந்துட்டு டேட்டாபேஸ் ட்ரெடிஷனல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஓகேவா guys? ஓகேவா? டேட்டாபேஸ் ட்ரெடிஷனல்ஸ் வாய்ஸ்ல இப்ப கிளியரா இருக்குல்ல? வாய்ஸ் கிளியரா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஃபைல் லொகேஷன். ஓகேவா? நம்ம ஆரக்கிள் டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலலாம் நம்ம எப்படிலாம் வந்துட்டு ஒரு ஃபைல் லொகேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் தான் வந்துட்டு இது. சரிங்களா? இது வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபைல் லொகேஷன்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபார் டேட்டாபேஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபைல் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் டெம்ப்ளேட். ஓகேங்களா? யூஸ் த டேட்டாபேஸ் ஃபைல் லொகேஷன் ஃப்ரம் டெம்ப்ளேட். ரைட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி செலக்ட் திஸ் ஆப்ஷன் இன்டராக்ட்ஸ் வித் த டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் அசிஸ்டன்ட். டிபிசி என்ன சொன்னேன்? டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் அசிஸ்டன்ட் டு யூஸ் த டைரக்டரி இன்ஃபர்மேஷன் அஸ் ஸ்பெசிஃபைட் இன் த டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்ல இருக்கிற மாதிரியே நம்ம இந்த டேட்டாபேஸ் ஃபைல் லொகேஷன்ஸ்லாம் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு டிபிசிஏ இருக்கு அப்படின்னா, ஒரு டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் அசிஸ்டன்ட் இருக்கு அப்படின்னா அதோட டைரக்டரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்ல நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் தென் லேட்டரா வந்துட்டு இட் கேன் பி மேக் மாடிஃபிகேஷன் டு டேட்டாபேஸ் ஃபைல் நேம்ஸ் அண்ட் லொகேஷன்ஸ். அதுக்கு ஒரு ஃபைல் நேம்ஸும் அண்ட் தென் அதுக்கு ஒரு லொகேஷன்ஸும் நம்ம வந்துட்டு கொடுப்போம். ரைட்டா? இட் கேன் பி லேட்டர். ஃப்ரம் டெம்ப்ளேட்ல நம்ம செலக்ட் பண்றோம், அந்த ஃபைல் லொகேஷன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம லேட்டரா தான் வந்துட்டு மாடிஃபை பண்றோம், அந்த ஃபைல் நேம்ஸையும் அண்ட் தென் அந்த டேட்டாபேஸ் லொகேஷன்ஸையும். ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் ஃபைல் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் காமன் லொகேஷன் ஃபார் ஆல் டேட்டாபேஸ் ஃபைல்ஸ். எல்லா டேட்டாபேஸ் ஃபைல்ஸ்லயும் வந்துட்டு ஒரு காமனான லொகேஷன்ஸை வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு செகண்ட் பேஸ் ஆஃப் டேட்டாபேஸ் ஃபைல் லொகேஷன். This option requires you to specify a new directory for the Oracle home. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நியூ டைரக்டரி, அதாவது ஒரு நியூ ஃபைல் டைரக்டரியை வந்துட்டு இந்த Oracle அப்ளிகேஷன்ஸ்ல வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணும். ஓகேவா? And then it can be all the database files will be created in this location. லொகேஷன்ஸ்ல தான் வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபைடு லொகேஷன்ஸ்ல தான் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கும். அண்ட் தென் இட் கேன் பி மேக் மாடிஃபிகேஷன் டு டேட்டாபேஸ் ஃபைல் நேம்ஸ் அண்ட் லொகேஷன். இந்த டேட்டாபேஸ் ஃபைல் லொகேஷன் அண்ட் டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு இட் கேன் பி மேக் மாடிஃபிகேஷன் டு டேட்டாபேஸ் ஃபைல் நேம்ஸ் அண்ட் தென் லொகேஷன்ஸ். அண்ட் தென் நம்ம தென் ஆஃப்டர் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட்டட். ஓகேங்களா? ஒரு டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் இட் கேன் பி யூஸ் Oracle managed files. ரைட்டா? ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஃபைல் வந்துட்டு நம்ம எப்படி கிரியேட் பண்றோம். ரைட்டா? அண்ட் தென் இட் கேன் பி காம்ப்ரமைசிங் இன் த Oracle databases. ஒரு Oracle managed ஃபைல்ஸ்ல வந்துட்டு எப்படி Oracle டேட்டாபேஸை வந்துட்டு நம்ம ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மூலமா காம்ப்ரமைசிங் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு
in the third file location. Okay, and then it can be default location called database area. இதுக்கு வந்துட்டு இந்த டேட்டாபேஸ் ஃபைல் லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டான ஒரு நேம் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம், ரைட்டா? அதுக்கு பேர் அந்த லொகேஷனுக்கு பேர் தான் வந்துட்டு டேட்டாபேஸ் ஏரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? டேட்டாபேஸ் ஏரியா அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட் லொகேஷன் ஃபார் Oracle managed files. ஓகேவா? And then it can be thereafter automatically creates and the delete files in the location. ஓகேவா? இந்த Oracle management files பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டாபேஸ் ஏரியா அப்படிங்கறத நம்ம என்ன சொன்னோம், அது ஒரு டிஃபால்ட் லொகேஷன். ஓகேவா? அந்த மேனேஜ்ட் ஃபைல்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட் லொகேஷன் அப்படிதான் வந்துட்டு டேட்டாபேஸ் ஏரியா அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகேவா? அதை வந்துட்டு எப்படி ஒரு ஃபைல வந்துட்டு கிரியேட் பண்ணது அது எப்படி டெலீட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஓகேவா? and then it can be also create multiple copies of your reader and online logo files by selecting multiple reader logs and control files. ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு ஃபைல் நேம். ஓகேங்களா? இந்த மல்டிபிள் reader logs and then control files and then redo and laundry log இதெல்லாம் வந்துட்டு டேட்டாபேஸ் ஃபைல் லொகேஷன்ஸ்ல வரக்கூடிய ஃபைல் நேம்ஸ். ஓகேவா? गाइस இத நோட் பண்ணிக்கிறீங்களா எல்லாரும்? இந்த டேட்டாபேஸ் ஃபைல் லொகேஷன்ஸ் இந்த 3 டைப்ஸ் மட்டும் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் டேட்டாபேஸ் ஃபைல் லொகேஷன் ஃப்ரம் டெம்ப்ளேட், யூஸ் காமன் லொகேஷன் ஃப்ரம் ஆல் டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் and use Oracle managed files. 3 types of files for database file locations. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு டேட்டாபேஸோட ஃபைல் லொகேஷன்ஸ். ஓகேவா? गाइस இத நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். இந்த டேட்டாபேஸ் ஃபைல் லொகேஷன்ஸ்ல வரக்கூடிய 3 டைப்ஸ் ஆஃப் லொகேஷன்ஸ் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. லொகேஷன் மட்டும் நோட் பண்ணா ஓகே தான். गाइस understand ஆச்சா? அந்த 3 டைப்ஸ் ஆஃப் லொகேஷன்ஸ் மட்டும் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த ஸ்லைட காட்டுறேன், எல்லாரும் அந்த 3 டைப்ஸ் ஆஃப் லொகேஷன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. டேட்டாபேஸ் ஃபைல் லொகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டைரக்டரி இன்ஃபர்மேஷன் மூலமா அந்த ஃபைல் வந்துட்டு லொகேட் ஆயிருக்கு. எங்க லொகேட் ஆயிருக்கு? டெம்ப்ளேட்ல லொகேட் ஆயிருக்கு. ஓகேவா? செகண்ட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஃபைல்ஸ்ல வந்துட்டு லொகேட் ஆயிருக்கு. ஓகேவா? தேர்ட் லொகேஷன் வந்துட்டு Oracle managed ஃபைல்ஸ்ல வந்துட்டு லொகேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ் ஒரு ஃபைல் வந்துட்டு எந்தெந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான 3 டைப்ஸ் ஆஃப் locations. ஓகேவா? நெக்ஸ்ட் கான்செப்ட் மூவ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவரி கான்ஃபிகரேஷன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் ஃபைல் வந்துட்டு எப்படி லொகேட் ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி அந்த டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி ரெக்கவர் பண்றது, ரெக்கவரி கான்ஃபிகரேஷன் அப்படின்னா நம்ம ஒரு இதை டெலீட் பண்ணிட்டோம், தெரியாம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ரெக்கவர் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்துட்டு ரெக்கவரி கான்ஃபிகரேஷன். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த டேட்டாபேஸுக்கும். ஓகேவா? டேட்டாபேஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்றது அப்படிங்கறதுக்கான ஒரு கான்செப்ட் தான் வந்துட்டு இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரெக்கவரி கான்ஃபிகரேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ரெக்கவரி கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஃபிளாஷ் ரெக்கவரி ஏரியா. ஓகேவா? ஸ்பெசிஃபை ஃபிளாஷ் ரெக்கவரி ஏரியா. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனபிள் ஆர்ச்சிவிங். ஓகேவா? இது வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ரெக்கவரி கான்ஃபிகரேஷன். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபைட் ஃபிளாஷ் ரெக்கவரி ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இட் கேன் பி யூஸ்டு ஃபார் பேக்கப் அண்ட் ரெக்கவரி ஏரியா ஃபார் த டைரக்டரி லொகேஷன் அண்ட் சைஸ். ஓகேவா? ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா செட்டா இருக்கலாம்,
ஆர் மினிமம் நம்பர் ஆஃப் டேட்டா செட்டா இருக்கலாம். ஓகேங்களா, அதுதான் இங்க சைஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது வந்துட்டு ஒரு டைரக்டரி லொகேஷன்ஸ்ல இருக்கும் போது சப்போஸ் அதை டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பேக்கப் அண்ட் ரெக்கவரி கான்ஃபிகரேஷனை வச்சுட்டு நம்ம அந்த டேட்டாபேஸ் செட்டை வந்துட்டு ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் வந்துட்டு ஸ்பெசிஃபை ஃபிளாஷ் ரெக்கவரி ஏரியா. ஓகேவா, இந்த ஸ்பெசிஃபை ஃபிளாஷ் ரெக்கவரி ஏரியா வந்துட்டு இட் கேன் பி யூஸ்டு டு ஸ்பெசிஃபை எ பேக்கப் அண்ட் ரெக்கவரி area from directory locations and size. Okay, and then it can be used for a standard location. வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான லொகேஷன்ஸ்ல தான் வந்துட்டு இந்த டேட்டாபேஸ் எல்லாமே வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா, and then it can be review or add additional location for variables at the bottom of the window. ஓகேவா, and then வேரியபிள்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஃபைல் லொகேஷன்ல வந்துட்டு எப்படி கிளிக் பண்றாங்க and then எப்படி அதை வந்துட்டு ரிவ்யூ பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தான் வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபை ஃபிளாஷ் ரெக்கவரி ஏரியா. ஸ்பெசிஃபை ஃபிளாஷ் ரெக்கவரி ஏரியா அப்படின்னாலே நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு இட் கேன் பி எ டேட்டாபேஸ் லொகேஷன் டூல் பை யூசிங் எ ரெக்கவரி அண்ட் பேக்கப் ஃபார் டேட்டாபேஸ் செட் அப்படிங்கிறத நமக்கு ஞாபகத்துல வரணும். ஓகேவா, செகண்ட் நம்ம பார்க்க போற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா எனபிள் ஆர்ச்சீவிங். ஓகேவா, இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா இட் கேன் பி யூஸ்டு ஃபார் த டேட்டாபேஸ் ரெடோ லாக்ஸ். ஓகேங்களா, ரெடோ லாக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுதான் ரெக்கவரிய டேட்டாபேஸ். ஓகேங்களா, ரெடோ லாக்ஸ் அப்படிங்கிறது இட் கேன் பி யூஸ்டு டு ரெக்கவரிய டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸை ரெக்கவர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் வந்துட்டு ரெடோ லாக்ஸ். ஓகேவா, இந்த ஆர்ச்சரிங் லாக் பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி யூஸ்டு த டூல் லைக் ஆரக்கிள் என்டர்பிரைஸ் மேனேஜர். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த டூல் தான் வந்துட்டு இந்த ஆர்ச்சிங் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஓகேங்களா, இந்த ஆரக்கிள் என்டர்பிரைஸ் மேனேஜர் டூலை வச்சும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த டேட்டா பேஸை வந்துட்டு ரெக்கவர் பண்ணலாம். ஓகேவா, ஆர் அதர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரன்னிங் த டேட்டாபேஸ் இன் எ ஆர்ச்சிவ் லாக் மோட், இந்த மாதிரி ஒரு ஆர்ச்சிவ் லாக் மோட்ல வந்துட்டு அந்த டேட்டாபேஸை வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கறதும் வந்துட்டு ஒரு செகண்ட் டைப்பா வந்துட்டு எனபிள் ஆர்ச்சிவிங்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, and then it can be changed by selecting a edit archive mode parameter. ஒரு archive mode parameter வந்துட்டு செலக்ட் பண்றதுக்கும் it can be used by recovery configuration method. ஓகேவா, and then Oracle recommends use select enable archiving. Oracle recommend பண்றதுதான் வந்துட்டு ஒரு ஆர்ச்சிவிங்கை வந்துட்டு எனபிள் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடா தான் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. And then this option can be provide better protection for your database in case of your software. இது வந்துட்டு it can be useful for the better protection. ஓகேங்களா, இந்த Oracle recommends பொறுத்த வரைக்கும் it can be useful for a better protection for software or hardware failure. ஓகேவா, இந்த ஆர்ச்சிவ் லாக் மோட் வந்துட்டு it can be enable like later. ஓகேவா, இதுதான் வந்துட்டு ரெக்கவரி கான்ஃபிகரேஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு ஸ்பெசிஃபை ஃபிளாஷ் ரெக்கவரி ஏரியா, செகண்ட் மெத்தட் வந்துட்டு எனபிள் ஆர்ச்சிவிங். ஓகேவா, எல்லாத்துக்கும் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டா? ரெக்கவரி கான்ஃபிகரேஷன். ரெக்கவரி கான்ஃபிகரேஷன்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ரெக்கவரி கான்ஃபிகரேஷன்ஸ் ஏதாச்சும் டவுட் இருக்கா? Guys, clear na? Any doubt? Recovery configurations ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனபிள் ஆர்ச்சிவிங் ஒன்று சொல்றேன். எனபிள் ஆர்ச்சிவிங் நான் சொல்றேன். எனபிள் ஆர்ச்சிவிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் டூல்ல வந்துட்டு ஆர்ச்சிவ். ஓகேங்களா, ஆர்ச்சிவ் அப்படின்னா என்ன? அந்த டேட்டாபேஸ்க்கு தெரியாம நம்ம வந்துட்டு கொடுக்கறது தான் வந்துட்டு ஆர்ச்சிவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஓகேவா,
இதே கொஞ்சம் எலாபரேட்டா நான் சொல்றேன் அப்படின்னா, எனபிள் ஆர்ச்சிவிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இட் கேன் பி யூஸ்டு ஃபார் டேட்டாபேஸ் ஃபார் டேட்டாபேஸ் ரிடவுன் லாஸ். ஓகேவா? இந்த டேட்டாபேஸ் ரிடவுன் லாஸ்லாம் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஆன்லைன் பேக்கப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாபேஸ், ரைட்டா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, ரெக்கவரிய டேட்டாபேஸ். ரெக்கவரிய டேட்டாபேஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்ச்சிவிங் மெத்தட் தான் வந்துட்டு இந்த டேட்டாபேஸ் லாக்ஸ். ஓகேவா? இந்த டேட்டாபேஸ் லாக்ஸை பொறுத்த வரைக்கும் it can be used to archive logs to recover the database to the specific point in time. ஓகேவா? ஒரு டேட்டாபேஸை வந்துட்டு ரெக்கவர் பண்றதுக்காக மெயினா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்துட்டு எனபிள் ஆர்ச்சிவிங். ஓகேவா? இது வந்துட்டு இந்த ஃபிளாஷ் ரெக்கவரியை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் பேக்கப் அண்ட் ரெக்கவரி ஏரியா. எனபிள் ஆர்ச்சிவிங் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி ஒன்லி யூஸ்டு டு ரெக்கவரிய டேட்டாபேஸ். இது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா? எனபிள் ஆர்ச்சிவிங் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இட் கேன் பி யூஸ்டு டு ரெக்கவரிய டேட்டாபேஸ். டேட்டாபேஸை ரெக்கவர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்துட்டு இந்த எனபிள் ஆர்ச்சிவிங். ஓகேவா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஆஃப்டர் த பிரேக் வந்துட்டு நம்ம அந்த எம்சிக்யூ எல்லாரும் ஃபில் பண்ணீங்க இல்லையா, அதோட கியூஏ வந்துட்டு ஆஃப்டர் த பிரேக் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் கொடுத்த அந்த 15 கொஸ்டின்ஸும் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாடல் 1 அண்ட் மாடல் 2க்கான எம்சிக்யூ. ஓகேவா? காய்ஸ், இப்போ இந்த கான்செப்ட்ல ஏதாச்சும் டவுட் இருக்கா? என்னோட ஃபாஸ்ட் போறேனா இல்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் போறேனா? ஏதாச்சும் ஸ்லோவா எல்லாம் ஓகே தானே? ஓகேவா? என்னோட ஃப்ளோ ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கா இல்ல ஓகேவா நார்மலா தான் இருக்கா? ஓகே தானே? என்னோட ஃப்ளோ ஃபாஸ்டா போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க என்கிட்ட. வாய்ஸ் பிரேக் வந்துட்டு உங்களோட நெட்வொர்க்கை செக் பண்ணுங்க வரலட்சுமி. ஓகே, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னா சொல்லிடுங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் பெராமீட்டர். நம்ம டிபிசிஏல நெக்ஸ்ட் பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் பெராமீட்டர். ஓகேவா? இந்த இன்சுலேஷன் பாராமீட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 5 and more டைப்ஸ் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த டிபிசிஏல இன்சுலேஷன் பெராமீட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்சுலேஷன் பெராமீட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுல கேட்டகரிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்சுலேஷன் பெராமீட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்றேன், எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்சுலேஷன் பெராமீட்டர்ஸ் இன் ஆரக்கிள் டேட்டாபேஸ் ஆர் செட்டிங் that control the behavior and the configuration of the database instance. ஓகேவா? எல்லாரும் இதை நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்றத. இன்சுலேஷன் பெராமீட்டர்ஸ் இன் ஆரக்கிள் டேட்டாபேஸ் ஆர் செட்டிங்ஸ் த கண்ட்ரோல். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு கண்ட்ரோலா இருக்கக்கூடிய ஒரு டேட்டாபேஸ் சர்வரை வந்துட்டு, ஓகேவா, கண்ட்ரோலா இருக்கக்கூடிய ஒரு டேட்டாபேஸ் சர்வரை வந்துட்டு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்துட்டு இன்சுலேஷன் பெராமீட்டர். ஓகேவா? And then this parameter can be set in the insulation parameter file or server parameter file. ஓகேவா? இந்த இன்சுலேஷன் பாராமீட்டரை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபைல் இருக்கு. ஓகேவா?
அதையும் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்ஸ்டலேஷன் பேராமீட்டர் ஃபைல் ஆர் சர்வர் பேராமீட்டர் ஃபைல். ஓகேவா? இதை இன்ஸ்டல் பேராமீட்டரும் சொல்லலாம், சர்வர் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அண்ட் தென் இதோட கேட்டகரிஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெமரி. ஓகேவா? இந்த மெமரி வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி ரெக்வயர் த லிட்டில் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? இந்த மெத்தட் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, சிஸ்டம் டேட்டாபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட பெர்சன்டேஜ் எல்லாம் வந்துட்டு கால்குலேட் பண்றது தான் வந்துட்டு மெமரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னா அந்த பார் சார்ட்ல பெர்சன்டேஜ் போட்டுக்கோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த பெர்சன்டேஜ் தான் வந்துட்டு ஒரு லொகேஷன் ஆயிடும். ஓகேவா? அந்த இப்போ ஒரு எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னா, எம்ப்ளாயி எவ்வளவு நாள் சேலரி வாங்கியிருக்காங்க, எவ்வளவு நாள் அட்டெண்டன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா, அதோட அட்டெண்டன்ஸ் வந்துட்டு பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஹை லெவல்ல இருக்கு அப்படின்னா, அதை வந்துட்டு எப்படி அதை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த மெமரி பேராமீட்டர் நம்ம சொல்றோம். ஓகேவா? This method it can be used for a little configuration and then allocate a memory for the overall physical system memory. ஓகேவா? and then enter a percentage value. ஓகேவா? இப்போ இப்போ எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு சேலரி வாங்குறாங்க, எவ்வளவு அட்டெண்டன்ஸ் வந்து வச்சிருக்காங்க, அண்ட் தென் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத ஒரு பெர்சன்டேஜ் வேல்யூவா வந்துட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா வந்துட்டு இங்க இன்ஸ்டலேஷன் பேராமீட்டர்ல தான் வந்துட்டு அந்த மெமரி வந்துட்டு ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஓகேவா? செகண்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா சைசிங். சைசிங்ல அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் சைஸ் லிஸ்ட் என்டர் த சைஸ் இன் பைட்ஸ். ஓகேங்களா? சைசிங்கை பொறுத்த வரைக்கும், மெமரியை பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டா பேஸை வந்துட்டு பெர்சன்டேஜ்ல கொடுப்பாங்க. அதே வந்துட்டு சைசிங் பொறுத்த வரைக்கும் அந்த டேட்டா பேஸை வந்துட்டு பிட்ஸ்ல கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 2 பிட் இருக்கு, 3 பிட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதோட சைஸ் வந்துட்டு என்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்துட்டு இன்ஸ்டலேஷன் பாராமீட்டர்ல வரக்கூடிய செகண்ட் கேட்டகரி. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி ஸ்டோர்ட் இன் த பிளாக். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு பிளாக் ஸ்டோரேஜ்ல தான் இந்த ஆரக்கிள் டேட்டாபேஸ் டேட்டா வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? and it can be specified number of bytes for a physical space and a disk. ஓகேவா? அதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் விதமா வந்துட்டு அதோட பிட்ஸ் வந்துட்டு நமக்கு வேரி ஆயிருக்கும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு செகண்ட் பேராமீட்டர். ஓகேவா? இந்த ப்ராசஸ் ஃபீல்ட் it can be specify the maximum number of process that can be simultaneously connected to the database. ஓகேவா? இந்த ரெண்டு ப்ராசஸும் வந்து பாத்தீங்கன்னா it can be connected like simultaneously to the databases. ஓகேவா? இந்த ரெண்டு பேராமீட்டர் மூலமா தான் வந்துட்டு ஒரு ப்ராசஸ் ஃபீல்ட்ல வந்துட்டு it can be used like a maximum number of process and then it can be connected to the one type of databases. ஓகேவா? இந்த 2 பேராமீட்டர் தான் வந்துட்டு அதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேவா? தேர்ட் பேராமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் செட். ஓகேவா? கேரக்டர் செட் அப்படிங்கிறது தேர்ட் பேராமீட்டர். ஓகேவா? இந்த டேட்டாபேஸ் கேரக்டர் செட் பொறுத்த வரைக்கும் it can be select from one of the following option. ஓகேவா? one of the following option. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் செட்ல it can be used the default. ஓகேவா? டிஃபால்ட்டா வந்துட்டு அதை வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணும். ஓகேவா? and then it can be used by operating system for all your database users and your database applications. ரைட்டா? ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் வந்துட்டு it can be used like a database users and then database applications. ஓகேவா? and then it can be used like a unique code. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு யூனிக் கோடா வந்துட்டு it can be used for a support multiple languages. ஓகேவா? ஒரு மல்டிபிள் லெவல் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி யூனிக் கோட்லாம் வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபார் யுவர் யூசர் டேட்டாபேஸ் அண்ட் யுவர்
டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் கேரக்டர் செட். ஓகேவா? அந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டா செட்டை வந்துட்டு எப்படி அதை சூஸ் பண்ணி அந்த கேரக்டர் செட்டுக்கு அந்த ஆப்ஷனை வந்துட்டு எப்படி செலக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதோட தேர்ட் பார்ட். ஓகேவா? இட் கேன் பி a connect like a Oracle database by using a character set from the default character set by using a operating system. ஓகேவா? ஒரு ஆரக்கிள் டேட்டாபேஸ்ல இருந்துட்டு ஒரு கேரக்டர் செட் வந்துட்டு எப்படி கனெக்ட் பண்றாங்க, அதே டிஃபால்ட் கேரக்டரா இருக்கும் போது எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி அந்த கேரக்டர் செட்டை வந்துட்டு கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் தான் வந்துட்டு இந்த சூஸ் ஃப்ரம் எ லிஸ்ட் ஆஃப் கேரக்டர் செட். ஓகேவா? அண்ட் தென் ஃபோர்த் பேராமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் மோட். ஓகேவா? ஃபோர்த் பேராமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன் மோட். ஓகேவா? இந்த கனெக்ஷன் மோட பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் மோட் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் சர்வர் மோட். ஓகேவா? செகண்ட் வந்துட்டு ஷேர்டு சர்வர் மோட். ஓகேவா? இந்த டெடிகேட்டட் சர்வர் மோடு பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி ஆல் டெடிகேட்டட் ஏ சர்வர் ப்ராசஸ் ஃபார் ஈச் யூசர் ப்ராசஸ். ஒவ்வொரு சர்வர் ப்ராசஸுக்கும் வந்துட்டு இந்த டெடிகேட்டட் சர்வர் மோட் இட் கேன் பி டெடிகேட்டட் பை யூசிங் எ யூசர் ப்ராசஸ். ஓகேவா? and then it can be select the option by number of total client to expected to a small number of client. ஓகேவா? ஒரு டேட்டாபேஸ்ல இருந்து ரெக்வெஸ்ட் பண்றதுக்கும் வந்துட்டு இந்த டெடிகேஷன் சர்வர் மோடு வந்துட்டு ஒரு ப்ராசஸா இருக்கு. ஓகேவா? அதே வந்துட்டு ஷேர்டு சர்வர் மோட் அப்படிங்கிறது ஒரு டேட்டாபேஸ் அலோகேட்டட் பண்ணக்கூடிய ஒரு ரிசோர்ஸஸை கிளைண்ட்டுக்கு கனெக்ட் பண்றதுக்காக ஷேர் பண்ற மோடு தான் வந்துட்டு இந்த ஷேர்டு சர்வர் மோட். ஓகேவா? கிளைண்ட் கனெக்ஷனுக்கு கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோடு தான் வந்துட்டு ஷேர்டு சர்வர் மோட். ஓகேவா? இந்த மோடு வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி a large number of users need to connect to a database. ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்துட்டு நமக்கு தேவைப்படுறாங்க இந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்றதுக்காக. ஓகேவா? and then it can be a database memory is limited but the performance is needed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ஒன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ்னால மட்டும்தான் இந்த ஷேர்டு சர்வர் மோடை வந்துட்டு அலோவ் பண்ண முடியும். ஓகேவா? இது மெயினா யூஸ் பண்ணக்கூடிய கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் கனெக்ஷன்ஸ்ல தான் வந்துட்டு இந்த ஷேர்டு சர்வர் மோடை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? it can be connection from the database then the dedicated server mode. இந்த டெடிகேட்டட் சர்வர் மோட விட இதோட கனெக்ஷன்ஸ் வந்துட்டு பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? guys இந்த இன்ஸ்டலேஷன் பாராமீட்டரோட டைப்ஸ் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டா? இன்ஸ்டலேஷன் பாராமீட்டரோட டைப்ஸ் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இன்ஸ்டலேஷன் பாராமீட்டரோட டெஃபினிஷன் இன்ஸ்டலேஷன் பாராமீட்டரோட டெஃபினிஷன் சொல்றேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்ஸ்டலேஷன் பாராமீட்டர் இன் ஆரக்கிள் டேட்டாபேசஸ் ஆர் செட்டிங். ஓகேவா? இன்ஸ்டலேஷன் பாராமீட்டர் இன் ஆரக்கிள் டேட்டாபேசஸ் ஆர் செட்டிங்ஸ் that control the behavior and the configuration of the database instance. அப்படிங்கிறது தான் இன்ஸ்டலேஷன் பாராமீட்டரோட டெஃபினிஷன். ஓகேவா? இன்ஸ்டலேஷன் பாராமீட்டரோட டெஃபினிஷன்ஸ் நான் உங்களுக்கு சாட்ல போடுறேன், எல்லாரும் நோட் பண்ணி. இன்ஸ்டலேஷன் பாராமீட்டரோட டெஃபினிஷன் சாட்ல போடுறேன், எல்லாரும்
அதை சாட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கைஸ் எல்லாரும் இந்த டெஃபினேஷன் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டலேஷன் பாராமீட்டரோட டெஃபினேஷன் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? டைப்ஸ் நேமும் நான் சாட்ல போடுறேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன், ஓகேவா? டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன், மெமரி மேனேஜ்மெண்ட், logging and archiving, security and performance. ஓகேவா? எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன்ங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல கான்செப்ட். ஓகேவா? அண்ட் தென் மெமரி மேனேஜ்மெண்ட், அண்ட் தென் லாகிங் அண்ட் ஆர்ச்சிவிங் பார்த்தோம் இல்லையா அது, அண்ட் தென் செக்யூரிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் பாராமீட்டரோட டைப்ஸ். ஓகேவா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஆஃப்டர் த பிரேக் வந்துட்டு நம்ம ஒரு 1 மார்க் டெஸ்ட் வச்சோம் இல்லையா, அதோட ஆன்சர் அண்ட் பார்ப்போம். ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஆஃப்டர் த பிரேக். ஓகேங்களா? 11 to 11:15 உங்களுக்கு பிரேக் டைம். 11:15க்கு மேல அந்த எம்சிக்யூ டிஸ்கஷன் நடக்கும். சரிங்களா? guys அண்டர்ஸ்டாண்டா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? Any doubt guys? The installation parameter concept la? Unique code. யூனிக் கோட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் கேரக்டர் என்கோடிங் கோடுன்னு சொல்லணும். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு யூனிக் கோட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ரைட்டா? அதுல நீங்க பாத்துருப்பீங்க அந்த ஸ்லைட்ல ஒரு 38PQ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு யூனிக் கோட் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு குளோபல் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்துட்டு அந்த யூனிக் கோட். ஓகேங்களா? ஒரு டேட்டா பேஸ்ல இருந்துட்டு குளோபல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு டேட்டா பேஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சம் டைப் ஆஃப் யூனிக் கோட் வந்துட்டு கொடுக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்தியால இருந்துட்டு அமெரிக்கால இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்தியால இருந்துட்டு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு டேட்டா பேஸ நம்ம கனெக்ட் பண்ணணும், இந்த சர்வரோட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு யூனிக் கோட் வந்துட்டு அதுக்கு இருக்கு. சரிங்களா? அது வந்துட்டு குளோபல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த குளோபல் கம்யூனிகேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டா பேஸ் சர்வர் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் வந்துட்டு யூனிக் கோட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? டெம்ப்ளேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ எம்ப்ளாயி டேட்டா பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஓகேவா? ஒரு டேட்டாபேஸோட நேம் வந்துட்டு எம்ப்ளாயி. சரியா? அந்த எம்ப்ளாய்க்கு கீழே என்னென்னலாம் வரும்? எம்ப்ளாயினா என்ன? அவங்களோட டீடைல்ஸ் பயோடேட்டா வருது இல்லையா? அந்த எம்ப்ளாயியோட பயோடேட்டாவை தான் வந்துட்டு நம்ம டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். சரிங்களா? டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் அதோட பயோடேட்டாவை நம்ம டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு கீழே வரக்கூடிய டெம்ப்ளேட்ல என்னவா இருக்கும்? அவங்களோட நேம் என்ன, அவங்களோட எம்ப்ளாயி ஐடி என்ன, அவங்க எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ரோல் என்ன, அப்படிங்கிறதுக்கான அப்படிங்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் வருது இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு டெம்ப்ளேட். சரியா? ஓகேவா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா கைஸ்? கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா டெம்ப்ளேட்னா? எனி டவுட் கைஸ்? ஓகேங்க. எல்லாத்துக்கும் ஸ்லோ ஓகே தானே? ஸ்லோவா தானே போறேன்? ஃபாஸ்டா போற மாதிரி தான் எனக்கு சொல்லிருங்க. வேற ஏதாச்சும் கேட்கணுமா? டவுட்? ஓகே. உங்களுக்கு பிரேக் டைம் வந்துட்டு 11 to 11:15. 11:15 எல்லாரும் ஷார்ப்பா வந்துருங்க. நம்மளோட மாடல் 1 அண்ட் மாடல் 2 எம்சிக்யூ டிஸ்கஷன் வந்துட்டு நம்ம பண்ணோம். சரிங்களா? அதுல ஆன்சர் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்துட்டு ஒரு ஒரு 30 மினிட்ஸ் கடை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகேவா? கைஸ் பிரேக் டைம் 11 to 11:15. எல்லாரும் பிரேக் போய்க்கோங்க. 11:15க்கு எல்லாரும் ஷார்ப்பா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா?